ஸோ இது வந்து தும்கூர் பர்பரி ரெட், நம்ம சவுத்துலேருந்து வந்திருக்க மெட்டீரியல். பெங்களூருக்கு மேலே தும்கூர் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்து மெட்டீரியல். ஏஷியன் டாப், இதுவும் வந்து நம்ம அனந்தபுரா கீழே இருக்க மெட்டீரியல், ஆந்திரா மெட்டீரியல், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நம்ம ஊரில் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ராஜஸ்தான் ஆர் பிளாக். இதை பற்றியெல்லாம் நிறையா நம்ம சொல்லிட்டோம். இந்த கிரைனெட்டில் இந்த ஆன்டிக் ஸ்கிட் பண்ணுற மாதிரி இவங்க பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை ட்ரிம் பண்ணிக்கிறாங்க. அந்த மெட்டீரியல் இது. யாருக்காவது வேணும்னா வாங்கி அப்படியே நீங்கள் டேரெக்டாக லேயிங் பண்ணிக்கலாம். லப்போத்ராக்கும் இதுக்கும் ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி பிளாக்கில் பண்ணியிருக்காங்க இங்கே. இது பெரிய ஸ்டெப்பே எடுத்திருக்காங்க. இதை பைக்கு ஈக்கெல்லாம் ஏற்றணும், காரை தான் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டுக்கலாம். பக்காவாக யூஸ் ஆகும். நல்ல டெப்த் இருக்குது, செம டெப்த் இருக்குது. ஸோ ரொம்ப நேரமாக இதை சுற்றி ஒரு பாதி கவர் பண்ணிட்டோம். மிச்ச பாதி முடியுமான்னு தெரில. இங்கே அந்த பக்கம் இருந்து ஒரு லைனில் போகணும். இதுதான் பிளாக் லப்போத்ரா. டெப்த்து நல்லா இருக்குது. இது சவுத்து, கம்மம்லேருந்து வருது. ஆல்மோஸ்ட் நார்த்து பக்கத்தில் கம்மம் இருக்குல்ல, அங்கேருந்து வருது. கம்மம் பிளாக்னு சொல்லுவாங்க, ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க, அந்த லொக்கேஷன்லேருந்து வருது. ஸோ இதுவும் சேம் அதே தான். இது ஒரிசா மெட்டீரியல். ஸோ அகைன் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் எப்படி போயிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து இம்போர்ட்டட் ஒனெக்ஸ். ரெண்டு கல் போட்டால் ஒரு ஹால் முடிஞ்சுது. ஸோ அதுவும் அதே சைஸ் தான். ஸோ நம்ம பட்ஜெட்டில் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒர்க் அவுட் ஆகாது. இது எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கா? இம்போர்ட்டடு கிரைனட் தான் இது. ரொம்ப ஹார்டான மெட்டீரியல், நல்லாயிருக்கும். இது நம்ம ஊர்லேயும் கிடைக்குது, வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து ஒனெக்ஸ்.